Order, Banner. This time move on. Reverse. Up. Up. Order, Banner. Proceed. Arms. 1, 2, 3, 4. 2, 3, 4. Order, Banner. Slow. Arms. Police. Fire. Reload. Police. Proceed. Police. Fire. Cease fire and load. Order, Banner. Proceed. Arms. 2, 3, 4. 2, 3, 4. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சோனிமுத்தன் அங்குள்ள சூழல் என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது இன்று அதிகாலை மணல் கொள்ளையை தடுக்க சென்ற தலைமை காவலர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அவரது உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுத்துச் செல்லப்பட்டு அவர் சொந்த ஊரில் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தற்போது நல்லடக்கமானது செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தவர் மகேஷ்குமார். இவர் நேற்று நள்ளிரவுல தேவிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில மணல் கொள்ளை நடைபெறுவதாக சென்ற தகவல் எடுத்து அங்கு சென்று அவர்களை தடுத்து அவர்கள் பயன்படுத்திய அந்த டிராக்டரை எடுத்து செல்லும் பொழுது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் அவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவரது உடலானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அவரது உடலை உறவினர் ஒப்படைத்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது அவரது சொந்த ஊரான அந்த பிரபக்குலூர் என்ற கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அவரது உடலுக்கு மாலை மரியாதை அணிவித்து சோகமான ஒரு காட்சியானது ஏற்பட்டிருந்தது. தற்போது அவருக்கு 30 குண்டுகள் முழங்க, அதாவது அரசு மரியாதை என்று சொல்லக்கூடிய வகையில அவருக்கு 30 குண்டுகள் முழங்க தற்போது நல்லடக்கமானது நடைபெற்று வருகிறது. இதுல அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில தற்போது இந்த அஞ்சலியானது நடைபெற்று வருகிறது. அவரது குழந்தைகளுக்கும் அமைச்சர் பள்ளிகளுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தமிழக அரசு சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை அறிவித்ததன்படி 30 லட்சம் ரூபாயும் தற்போது கொடுக்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. தற்பொழுது அவரது சொந்த ஊர்ல அந்த நல்லடக்கமானது நடைபெற்று வருகிறது. நன்றி சோனிமுத்தன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.